மாட்டுப்பொங்கல் முடித்து கரிநாளுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எங்கள் அம்மா மாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்ருந்தேன். இங்கே மாட்டுப்பொங்கலுக்கு பட்டி பொங்கல் அந்த தெப்பக்குளம் வச்செல்லாம் கும்பிட மாட்டாங்க. சும்மா கட்டுத்தரையில் ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருவாங்க. இங்கே வந்து எங்கள் மாடு ஒரு ஜெர்சி கன்றுக்குட்டி போட்டிருந்துச்சு. பார்க்குறதுக்கே கலரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சுன்ட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆட்டுக்கு வந்து 2 குட்டியில் பால் பத்தலைன்ட்டு பாட்டிலை கொடுத்துட்ருக்காங்க. பாட்டில் பார்த்தாவே நான் கொடுக்குறேன்னு ராவடி பண்ணி சின்னவன் போயிடுவான். கட்டுத்தரையிலே புளியா மரம் ஒன்று இருக்குது. அதில் காய் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் அது பிடிக்குது. வீட்டு செலவுக்கு தாராளமாகவே பற்றும். சரி மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மருதாணி பொறிச்சிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே சப்போட்டா மரம் இருக்குது. அதுலேயும் நிறையா காய் பிடிச்சிருந்தது. கீழேயே பழுத்ததெல்லாம் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஊருக்கு கொண்டு போகலான்ட்டு அதை கொஞ்சம் பொறிச்சிட்டு இருந்தோம். அங்கேயும் சப்போட்டா மரம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. எங்கள் சித்தி பொண்ணு வந்திருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள்லாம் சேர்ந்து இதெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பப்பாளி பழம் ஒன்று பழுத்து இருந்துச்சுன்ட்டு அதை பொறிச்சிட்டு வெங்காயம் நட்டிருந்த காட்டில் ஓட்டி போட்டிருந்தாங்க. 1-2 வெங்காயம் எல்லாம் மிஸ் ஆனதெல்லாம் நிறையா கிடந்துச்சு. அதை பொறுக்குனா ஒரு பக்கெட்டே நம்பிடுச்சு. வெங்காய காட்டு ஓரத்தில் சொரக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுலேயும் சொரக்காய் நிறையா இருந்துச்சுன்ட்டு அதெல்லாம் பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவரைக்காய் செடியில் அவரைக்காய் நிறையா இருந்ததுன்ட்டு எங்கள் அப்பா பொறிச்சு ஊருக்கு கொண்டு போங்கன்ட்டு பொறிச்சிட்டு இருந்தார். அங்கே என்னென்ன காயெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போயிடுவோம். இங்கே இல்லாத காயை அங்கேருந்து கொண்டு வந்துடுவோம். எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும்.